இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா ஒரு புது ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அதிக அளவிலான ட்ரோன்கள் கூட இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் இருக்குல்ல, S-300 மிசைல், அதையும் சேர்த்து ஏவி விட்டுறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டு உக்ரைன் தரப்புல இருந்து வச்சுக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நேத்திக்கு ஒரே நாள் நைட்ல 30ஆம் தேதி நைட்டு 31ஆம் தேதி அதிகாலை உக்ரைனோட நேரப்படி அந்த சமயத்துல ரஷ்யா 49 ட்ரோன்களை உக்ரைனோட பல நிலைகளை நோக்கி அனுப்பியிருக்காங்க. அதுல 21 ட்ரோன்களை நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா சுட்டு வீழ்த்திட்டோம். அதிக எண்ணிக்கையில ரஷ்யா இது போல ட்ரோன்களை அனுப்பிட்டதுனால சுதாரிச்சுக்க முடியல, 21 தான் டவுன் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ட்ரோன்கள்லாம் பலதும் சிவிலியன் வாழும் பகுதியிலையும் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலேயும் விழுந்து வெடிச்சிருந்திருக்கு. இதனால ஏகப்பட்ட சேதங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்படுது. இதுல மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இதெல்லாம் அபூர்வமான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா பல நியூஸ் பல செய்திகள் இதே பேட்டர்ன் மரம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அப்பெல்லாம் சிவிலியன் வாழும் பகுதி சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லியிருப்போம். இந்த மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல விழுந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் பார்க்கும்போது இது புதுசா இருந்து என்னப்பா இது, ஏன்னா அந்த அளவுக்கான ட்ரோன்கள் உள்ள வந்திருக்குது. கம்மியான ட்ரோன்கள் தான் இவங்க தடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 6 S-300 மிசைல்களையும் ஏவி விட்டுருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள நடத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால என்ன சேதம் அப்படிங்கிறது எக்ஸாக்டா சொல்லப்படல. இது பிரிலிமினரி ரிப்போர்ட் தான். போக ஏதோ அப்டேட்ஸ் இருந்தா அடுத்த பதிவு அப்டேட்ஸா பார்ப்போம். இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வராது. கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியடைய உதவியா இருக்கும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போடுறதுக்கு. உங்களோட ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். இஸ்ரேல் காசாக்குள்ள மிகப்பெரிய தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். குண்டுகள் போட்டாங்கன்னா அப்படியே டோட்டலா ஒரு பில்டிங் அப்படியே கொலாப்ஸ் ஆகும். அதே போல மிசைல் ஸ்ட்ரைக்க லெபனானோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பின் ஜெபில், பேர் கொஞ்சம் காட்டாவில், அந்த சிட்டியில 30,000 பேர்த்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில ஒரு பில்டிங்கை குறி வச்சு தாக்கி இருக்கிறாங்க. அந்த பில்டிங் முழுவதும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகும்போது அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங்ல சில ஏரியாக்கள்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. அங்க இருக்கக்கூடிய கார்கள்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல லெபனான் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக்கை இஸ்ரேல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்துல இது போல ஒரு தாக்குதல் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது லெபனான் தரப்புல இருந்தும் பதிலடி கொடுக்கறதுக்காக இது போல மிகப்பெரிய தாக்குதல் ஏதாவது செய்யும் போது, ஏன்னா காசால இருக்கிற மாதிரி லெபனான்ல இல்ல, ஹிஸ்புல்லா கிட்ட மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஏவுகணைகள்லாம் அவங்க லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மிகப்பெரிய சேதம் இஸ்ரேலோட வடக்கு பக்கத்துல ஏற்படும். அப்படி நடக்கும் பட்சத்துல இந்த போர் கையை மீறி போயிடும். ஏன்னா போன பதிவுல நம்ம சொல்லியிருப்போம், மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா இருக்கட்டும், இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் போது இந்த உலகமே ரெண்டா பிளவுபடும். அப்படி பிளவுபடும் பட்சத்துல இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தா ஏற்படும். உலக போர் வரும். ஆனா இந்த போர் வந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிறது போல போன பதிவுலாம் கொஞ்சம் பார்த்துருப்போம் செய்திகள்லாம். இப்ப வரக்கூடிய செய்திகள் இது போல தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கிறத வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த பிரச்சனை தொடர்ந்து நடக்கதான் போகுது. திரும்பவும் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான நெத்தனியாக அவர்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த போர் நீண்ட நாளுக்கு நடக்குங்க அப்படின்னு இருக்கிறாரு. நீண்ட நாளுக்கு நடந்துட்டே இருக்கும் போது இது போல இந்த பிராந்தியத்துல கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சுன்னா பல நாடுகள் உள்ள வருவாங்க. பல நாடுகள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை கையை மீறி போயிடும். அதுக்கப்புறம் ஐநா சபை இல்ல, எந்த நாடுகளும் உள்ள வந்து எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இந்த ஈரான் பேக்கடு, ஈரான் லெட்டு, ஈரான் மாதிரி அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அது போல அவங்க தரப்புல இருந்து அப்புறம் அமெரிக்கா லெட்டு, அமெரிக்கா பைடு, அமெரிக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. பேரு விதவிதமா வச்சிருக்கிறாங்க. அது போல அந்த கும்பல்களுக்குள்ளேயே சண்டை வந்துடும். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. மாறி மாறி மோதல்கள் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் இங்கேயும் தாக்குதல்கள். இப்ப அது மிகப்பெரிய அளவுல தாக்குதலாம் மாற ஆரம்பிச்சிடும். உயிர் சேதம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். மக்கள் பாதிப்படைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு. இஸ்ரேல் இந்த டமாஸ்கஸ், அதாவது சிரியாவோட டமாஸ்கஸ் மேல ஏர் ஸ்ட்ரைக்கு தாக்குதல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த தாக்குதல்னால இப்ப வரைக்கும் 11 ஈரானை சேர்ந்தவங்க இறந்துட்டாங்க. இதுக்கு நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. பல தடவை கண்டனங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் ஈரான் தரப்பு வந்து காட்டல. எல்லாத்தையும் உள்ள வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சான்ஸுக்காக வெயிட் பண்றாங்க. ஈரான் கிடைக்கும் போது செஞ்சு விட்டுருவாங்க அப்படிங்கிறதோட சில அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த பிராந்தியத்துல கையை மீறி போயிருச்சு, எதுவும் பண்ண முடியாது,
இப்போதைக்கு இந்த ஐநா சபை உள்ள நடுவுல தலையிட்டு ஏதாவது செஞ்சதுன்னா பரவாயில்ல. ஒன்ஸ் பெருசாயிடுச்சு அப்படின்னா சில நாடுகள்லாம் பெருசாகணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க. பெருசானாதான் இந்த ஈரானுக்குள்ள போக முடியும், திருக்கி அடக்கி வைக்க முடியும். ஏன்னா இந்த கருங்கடல்ல இப்ப இந்த கிரீமியா ரஷ்யா ஆளுமையை காமிச்சிட்டாங்க, அப்புறம் இந்த ஒடசாவும் பிடிச்சிட்டாங்கன்னா துருக்கி வந்து முழுமையா இந்த மேற்குலக நாடுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அப்பதான் ஏதாவது செய்ய முடியும், வார்ஷிப்லாம் இந்த கருங்கடலை டிப்ளாய் பண்ண முடியும், ஏதாவது செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது இந்த பிராந்தியத்துல பிரச்சனை பெருசாக கூடாது. அப்படி வெடிச்சிருச்சுன்னா வேர்ல்டு வார் அப்படிங்கிறதோட பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கணிப்புகள் இது எல்லாமே, இது நடந்ததுன்னா எப்படி நடக்கும், இது நடந்ததுன்னா எப்படி நடக்கும்னு. இது எல்லாமே தனித்தனி செய்திகள். இதோட எண்டிங் வந்து வேர்ல்டு வாரா இருக்கு அப்படிங்கிறதுனால இது நம்ம சும்மா இந்த வார்த்தையை திருத்தி சொல்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு கணிப்புகள். அதாவது இது போல இங்க நடந்துட்டு இருக்கு, இந்த பிராந்தியத்துல இது போல பிரச்சனைகள் இருக்கு, இது தொடர்ந்து நடக்கும்போது, இது பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்கும்போது அப்படிங்கும்போது அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம உங்ககிட்ட கேட்டு சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரச்சனை முழுக்க ரஷ்யாவை டவுன் பண்ணா ஈரானை டவுன் பண்ணும். ஏன்னா இப்ப ரஷ்யா வந்து பவரா இருக்கிறதுக்கு காரணம் ஈரான் சப்ளை பண்றாங்க. நம்ம ட்ரோன்களா இருக்கட்டும், மியூனிஷன்ஸா இருக்கட்டும், பல விஷயங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. போல சீனாக்கு ஈரான் உதவ ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒரு வேலை 2025, 2026, 2027, 2030க்குள்ள இது போல பல கருத்துக்கள் வைக்கிறாங்க. எப்படியும் சீனா தைவானை முழுக்க பார்க்கும். அந்த டைம்ல ரஷ்யா சீனாக்கு உதவி பண்ணிடுவாங்க, இந்த ஈரான் சீனாக்கு உதவி பண்ணிடுவாங்க, நார்த் கொரியா சீனாக்கு உதவி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது போல எண்ணத்துல இந்த நாடுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் பவரை கம்மி பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு யோசனையில மேற்குலக நாடுகள் இருக்காங்க. அதனாலதான் இந்த பிராந்தியத்துல பெரும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இது தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் தொடர்ந்து பெருசாகிட்டே தான் போகுமே தவிர சிறுசாகாது. அவங்கள ஒரு கட்டத்துக்கு மேல மீறி போயிட்டாங்க, இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ பிரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பிரிக்ஸ்ல இப்ப அர்ஜென்டினா தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, சேர மாட்டேன் அப்படின்றது போல அர்ஜென்டினாவோட அதிபரான மைலே அவர்கள் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஆனா பிரிக்ஸோட தலைவர்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் தனியா கூப்பிட்டு பேசுவேன் அப்படின்னு இருக்கிறாரு. எதனால இன்னும் அபிஷியலா சொன்ன மாதிரி தெரியல. இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அப்படியே மேலோட்டமான செய்தியா இருக்கு. ஆனா அர்ஜென்டினா பிரிக்ஸ்ல சேர மாட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. மற்ற நாடுகள்லாம் சேருவாங்க, ஈரான், சவுதி இதெல்லாம். இப்ப அந்த கணக்கு எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த அயன் கர்டெனை இந்த காக்கசஸ் பகுதி, அதாவது இந்த காஸ்பியன் சீல இருந்து கீழே அப்படியே எடுத்தீங்கன்னா அப்படியே இந்த இந்தியன் ஓஷனோட அது தனி ஒரு உலகம், தனி ஒரு உலகமா ஒரு மாறிடுச்சு. இந்த பக்கத்துல இருக்கிறது, அதாவது இந்த மேற்கு உலகத்துக்குலாம் தனி ஒரு உலகமா மாறிடுச்சு. இப்போ இந்த சதர்ன் ரீஜியன், அதாவது இந்த யுரேஷியன் ரீஜியன், கீழே இந்த ரஷ்யால இருந்து இந்தியா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்னா ஒன்னா அவங்களுக்குள்ள வேணுங்கிற ட்ரேடு, போக்குவரத்து எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அப்படின்னா இந்த மேற்குலக நாடுகள்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ரஷ்யாவோட கனெக்டிவிட்டியே அப்படிதான் இருக்கு. மேற்குலகம் இல்லாத ஒரு நாட்டை நாங்கள் கட்டமைக்க போறோம் அப்படிங்கிறது போல ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. அதை நம்ம கவனிச்சோம்னா தெரியும். இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, இந்த உலகமே 2 உலகமா பிளவு வர்றதுக்கான குறிய நோக்கி, அந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி போகும் பட்சத்துல இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய பேராபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்றாங்க. அப்புறம் இஸ்ரேல் இது போல தாக்குதல் பண்ணதுனால, சிரியால தாக்குதல் பண்ணதுனால ஈரானோட 11 பேர் இறந்துட்டாங்க இல்லையா, அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாவா இல்ல எதுனாலும் தெரியல. ஈரான் தரப்புல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த இஸ்ரேல் லிங்க்டு இருக்கக்கூடிய இந்த உளவு வேலைகள் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் இஸ்ரேல சேர்ந்தவங்க, இஸ்ரேலோட லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்றதோட சொன்னாங்க அவங்க 4 பேர்த்தையும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஆர்டரை கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படியே அரசியல் பொருசெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு செய்திகள் ஏதாவது வந்ததுன்னா அடுத்தடுத்த பதிவுல நம்ம தெளிவா பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.